Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கீரை புட்டு ரெசிபியோட வந்திருக்கிறேன். கென்ன நாளைக்கு முதல் கீரை புட்டு ரெசிபி ரிக்வெஸ்ட் வந்தது பேரி ஒன்டாரியோலேருந்து. எக்ஸ்ட்ரீம்லி சாரி லேட் ஆயிடுது. ஸோ இன்றைக்கு இந்த கீரை புட்டு எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுத்தாரன். ஸோ இன்றைக்கு நான் இந்த கீரை புட்டு செய்யறதுக்கு ஒரு பிரம்பான டிஷ் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் சுவத்த அரிசி மா இருக்குது. ஒரு கப் எல்லாட்டிக்கு 170 கிராம் வருது சுவத்த அரிசி மா வறுத்தது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து அவிச்சமா இருக்கு. இதுலேயும் வந்து ஒரு கப் எல்லாட்டிக்கு 155 கிராம் வருது அவிச்சமா. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. நான் 1 டீஸ்பூனு கூட போடுறேன். நீங்கள் பார்த்து நீங்கள் போடுங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் இன்றைக்கு செய்யறது வந்து நான் கடையில் வேணுன வருத்தமா ஃப்ரெஷ்ஷாக வந்து அரிசியை நனைய விட்டு அதை அரைச்சு அதை வறுத்து செய்தீங்கன்னா எண்ணம் வந்து டேஸ்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கு நான் இந்த கீரை புட்டு வந்து இந்த அவிச்ச மாவும் அரிசி மாவும் கலந்து தான் செய்கிறேன். ஆனால் நீங்கள் தனி அரிசி மாலையும் செய்யலாம், இல்லாட்டிக்கு குரக்க மாலையும் செய்யலாம், உங்களோட விருப்பம். ஆனால் நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணி செய்தீங்கன்னாலும் தனி அரிசி மான்னு சொன்னதான் எண்ணம் நல்ல டேஸ்டாக இருக்கும். ஸோ எனிஹவ் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண பிறகு நல்ல கொதிச்ச சுடுதண்ணி இருக்குது. ஒரு கப் எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் இருக்குது. அதை நான் நல்லா கொதிக்க விட்டுட்டு 2 நிமிஷம் இதெல்லாம் ஆற விட்டு நான் பட் ஸ்டில் வந்து ஆவி பறக்குது பாருங்க. ஸோ இப்போ இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்போம். அடுத்த ஒரு கப் எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் தண்ணி விட்டு குழைச்சிருக்கிறேன். ஸோ நான் விட்ட தண்ணி காணாதண்டபடியா இதில் வந்து எண்ணெய் ஒரு 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் சுடு தண்ணி இருக்கு. இப்போ இதை விட்டு கொஞ்சம் குழைச்செடுப்போம். ஸோ நான் எடுத்த 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் தண்ணியும் சேர்த்துருக்கிறேன். எல்லாட்டிக்கு ஒரு கப் ப்ளஸ் 1/4 கப் எல்லாட்டிக்கு 310 மில்லிலிட்டர் தண்ணி சுடு தண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ இது ஒரு நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் ஆறோடு நல்லா கொதிக்குது, சுடுது. ஸோ ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் இதை ஆற விடுவோம். ஸோ இப்போ வந்து 1 நிமிஷம் ஆயிருக்குது. இப்போ இதை நாங்கள் கையால் பிசைஞ்சு நல்லா குழைச்செடுக்கணும். இந்த அப்படி நான் நல்லா பிசைஞ்சு குழைச்சிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் குத்தி எடுப்போம் பேணியால். ஸோ இப்போ வந்து நான் இதை ஒரு பேணியால் வந்து குத்தி எடுக்க போகிறேன். இந்த இருக்குது நான் யூஸ் பண்ணுறது வந்து டம்ளர். உங்கள்ட்ட டம்ளர் இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து டின் பாலில் வருமில்ல டின் அதில் வந்து குத்தி எடுக்கலாம். இல்லாட்டிக்கு ஃபுட் ப்ராசஸர் இருந்தேன்னு சொன்னால் ஃபுட் ப்ராசஸரில் போட்டுட்டு 2-3 தடவை பால்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட புட்டு ஈஸியாக கிடைச்சிடும். பட் இன்றைக்கு நான் வந்து இதை குத்தி தான் எடுக்க போகிறேன். நீங்கள் கோப்பியை சுற்றி குத்தி எடுத்தீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த இருக்குது நான் வந்து எனக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி குருணல் புட்டு நான் செய்திருக்கிறேன். இந்த ஸோ இப்படி குழைச்சா பிறகு இதில் வந்து நான் ஒரு மீடியம் வெங்காயம் எடுத்து நல்ல குருணியாக வெட்டி வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கு என்னட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி சுவத்த வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம். ஸோ அதால் தான் நான் இந்த வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு மீடியத்தில் பாதி வெங்காயம் எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து சின்ன பச்சை மிளகாய் இருக்குது. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் வந்து 4 சின்ன பச்சை மிளகாய் இப்படி சின்ன வெட்டி இருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கீரை எடுத்து நல்லா கழுவி போட்டு இந்த இப்படி சின்ன வெட்டி இருக்கிறேன். இதில் வந்து 70 கிராம் கீரை இருக்குது. இந்த கீரையும் இதில் போடுங்க. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த கீரையை வெட்டி எடுங்க. எல்லாத்துக்கும் வந்து இந்த புட்டு வந்து களி ஆயிடும்.
இதில் வந்து திருவண்ண தேங்காய் பூ இருக்குது, இந்த இருக்குது. இதில் 1 கப் எல்லாட்டிக்கு 120 கிராம் வருது. இப்போ தேங்காய் பூவும் இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் புட்டு குழைக்க கூட தண்ணி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஏண்டா வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்குது, கீரையிலையும் தனித்தன்மை இருக்குது. ஸோ அதால் வந்து நீங்கள் புட்டு குழைக்க அவதானமாக குழையுங்க. எல்லாட்டிக்கு இந்த புட்டு வந்து சரி வராது, தண்ணி வந்து கூடிடும். ஸோ இந்த இருக்குது இப்படி நான் இந்த புட்டை வந்து குழைச்சிருக்கேன். இப்போ நாங்கள் அவிச்செடுப்போம். நீங்கள் சாப்பிட ரெடி அண்டேக்கு இப்படி குழைச்சி வச்சுட்டு உடனே வந்து அவிச்சிடுங்க, இல்லாட்டி தண்ணி ஆயிரும். புட்டுக்குழல் எடுத்து சில்லு போட்டிருக்கேன். இப்போ இந்த புட்டுக்குழலுக்கு புட்டை போடுவோம். ஸோ இந்த இருக்குது இப்போ நாங்கள் இதை போட்டு அவிச்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது இல்லைனா புட்டு பானை வச்சுருக்கேன். புட்டு பானை வச்சு இந்த தண்ணி வந்து கொதிச்சுட்டுது. கொதிச்சா பிறகு இந்த புட்டுக்குள்ள வச்சு இதை அவிச்செடுப்போம். இப்போ 7 நிமிஷம் அவிய விட்டுனா இது நல்லா அவிஞ்சிட்டுது, நல்லா ஆவி பறக்குது. இப்போ நாங்கள் இறக்கி எடுப்போம். இந்த இருக்குது நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை பிரம்ப இறக்கி எடுப்போம். இருக்கிற மிச்சத்தையும் போட்டு அவிச்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது இதுவும் அவிஞ்சிட்டுது. நான் நெட்டுகளை நான் புட்டு ரெசிபி செய்ய இந்த டிப் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் ஆப்வியஸ்லி நான் மறந்துடுறது. சில வேளை நீங்கள் புட்டு குழலில் வந்து புட்டு அவிக்கைக்கு வந்து நீங்கள் புட்டுக்குள்ள தள்ளி எடுக்க இப்படி உளுறது, இப்படி உளுறவங்களோட விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் ஒரு கரண்டியால் லைட்லியாக புஷ் பண்ணி விடுங்க. லைட்லியாக அப்படி தள்ளி போட்டு இப்போ இதை நாங்கள் தள்ளி எடுப்போம். இருக்கிற மிச்சத்தையும் நான் வச்செடுக்க போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கீரை புட்டு. பெரி ஒன்டாரியோலேருந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணீங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, உங்களோட பேரை நான் மறந்துட்டேன். மேட்ட வந்து கென நாளாயிட்டு. ஐ எம் ஸோ சாரி. நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுற நீங்கள் நான் செய்யணும்னு நினைக்கிறது அந்த டைம் வந்தோன்னு மறந்துடுறது. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பட் எனி ஹவ் இந்த இருக்குது, இதுதான் இந்த கீரை புட்டு. ஸோ நீங்கள் யோசிப்பீங்க என்னடா இதில் வந்து ஒரு லெமன் வச்சுருக்கேன். சாரி, என்னட்டு இன்றைக்கு வந்து லெமன் தான் இருக்குது, லைம் இல்லை. ஸோ லெமன் அல்லாட்டிக்கு லைம் வந்து நல்ல சுடு புட்டில் வந்து ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். உங்களோட விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் லைம் ஜூஸ் அல்ல லெமன் ஜூஸ் இதை ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிடலாம். கீரை புட்டு வந்து செய்து முடிஞ்சது. நல்ல சுட சுட சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனை சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.